சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:30 போல் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் எது செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. ஸோ அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சனில் 2 வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பேன் கேக் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பழத்தை தோல் உரித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் சோடா, நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்து கலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா பேன் சூடானதும் இதில் நம்ம தோசை மாதிரி ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிரும். பேன் கேக்கை அப்படியே வெறும்னு சாப்பிடாம இதில் சாக்லேட் சிரப் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.